Next up, we have the reason for the program. அதாவது இந்த ஆண்டு விழா நடக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணம் நாங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். பிளஸ் அதோட முக்கிய நோக்கம், இந்த ஸ்கூல் ரன் ஆகுது, ஏன் ரன் ஆகுதுன்ற முக்கிய நோக்கம் இதுல தான் நாங்க சொல்லுவோம். இந்த கல்வியாண்டில் நடந்த மொழி வள பயிற்சி, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மொழித்திறன் ரொம்ப முக்கியம். மொழித்திறன் இருந்தாதான் மற்ற சப்ஜெக்ட்ஸை படிக்க முடியும் அவங்களால. ஸோ மொழித்திறனை வளர்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கோம். அந்த மாதிரி இந்த கல்வியாண்டில் நடந்த மொழி வள பயிற்சியில் மாணவர்களின் முயற்சிக்கேற்ப, அதாவது அந்த மாணவர்கள் என்ன மாதிரி முயற்சி எடுத்தாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒர்க் கொடுத்தாங்க. அதில் ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்டடாக ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர்களின் முயற்சியை மையமாக வைத்து அவர்களை கௌரவிக்கிறோம். அவங்க எடுத்த முயற்சியை கௌரவிக்கிறதுக்காக எக்ஸலண்ட் ட்ரை, அதாவது ரொம்ப அதிகமாக முயற்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எக்ஸலண்ட் ட்ரை இன் லாங்குவேஜ். அதில் மொத்தம் 41 பேர். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது வெரி குட் ட்ரை, அதில் 116, குட் ட்ரை இன் லாங்குவேஜ் 71, ட்ரைன் லாங்குவேஜ் 36, மொத்தம் 264 நபர்களை நாங்கள் இங்கே ஊக்குவிச்சு இப்போ முன்னேற்றி இருக்கோம். அதாவது லாங்குவேஜில் அந்த ஆக்கனாச்சா அங்கேருந்து ஆரம்பிச்சு, அதாவது இந்த எல்கேஜி யூகேஜிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவர்களை மொழியில் வளர்த்து எடுத்திருக்கோம். ஸோ அதுதான் எங்கள் பள்ளியோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் பார்க்குறோம். ஓகே, அடுத்ததா ஓகே, இட்ஸ் immense pleasure to introduce this show. We are going to show you why is Nila School. What do we teach to young minds? As a parent, why I chose Nila School? As a parent, why should I choose Nila School? So today we are going to show you what is happening in this school through some banners. எங்கள் உடலை நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வோம். சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்போம். நல்ல உணவு பழக்கங்களை பின்பற்றுவோம். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டு பாடங்களை தினசரி முடித்து வருவோம். தினசரி அட்டவணையை பின்பற்றுவோம். பள்ளிக்கு நேரத்திற்கு வருவோம். நேரத்தை வீணடிக்க மாட்டோம். ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மதித்து மரியாதை கொடுப்போம். பள்ளி விதிமுறைகளை தவறாமல் பின்பற்றுவோம். கெட்ட வார்த்தைகளை அறவே பேச மாட்டோம். சேட்டை செய்யாமல் அமைதியாக படிப்போம். நல்ல நண்பர்களுடன் பழகுவோம். உதவி தேவைப்படுவோருக்கு உதவி செய்வோம். பெற்றோர்களின் ஆலோசனைப்படி நடப்போம். பொய் பேசாமல் உண்மையாக நடந்து கொள்வோம். கொடுக்கப்பட்ட பணிகளை பொறுப்புடன் செய்வோம். விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியில் ஈடுபடுவோம். நிலம், நீர், காற்று இவைகளை மாசுபடுத்த மாட்டோம். பாட புத்தகங்கள் தவிர்த்து மற்ற நல்ல புத்தகங்களையும் படிப்போம். இப்பள்ளியில் நாங்கள் கல்வியை கற்றுக்கொண்டு சமூகத்திற்கு சேவை செய்வோம். சக மாணவர்களிடம் அன்பு, மரியாதை, சமத்துவம் போன்றவைகளுடன் நடந்து கொள்வோம். பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி இவைகள் தான் வெற்றிக்கு வழி என நம்புவோம். நம் வாழ்க்கை நம் கையில்தான் என தன்னம்பிக்கையுடன் செயல்படுவோம். மனிதப்பற்று, சமத்துவம், சமூக நீதி, நேர்மை, திறமை, அறிவியல் மனப்பான்மை, சேவை மனப்பான்மை போன்றவைகளை பெறுவதை எங்கள் இலக்காக செய்வோம். அடியும்
திட்டும் எங்களுக்கு வேண்டாம், அன்பும் அரவணைப்பும் எங்களுக்கு வேண்டும். அன்பு, பாதுகாப்பு, கல்வி இம்மூன்றும் எங்கள் அடிப்படை உரிமைகள். உடல் தண்டனை கல்வி அல்ல, அது அநீதியாகும். எங்களை ஊக்குவியுங்கள், நாங்கள் உலகை மாற்றி காட்டுவோம். எங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள், ஒவ்வொருவரும் தனித்துவம் கொண்டவர்கள். எங்களின் சிரிப்புதான் நல்ல சமுதாயத்தின் அடையாளம். பொதுவான கல்வி சார்ந்த வாசகங்கள். பள்ளி வழிகாட்டும் மொழி, மாணவர்கள், பொறுப்பாளர்கள், பெற்றோர்கள் ஆதரவு தளத்தின் வேர்கள். எங்கள் பள்ளி சாதாரண பள்ளி அல்ல, நாட்டை முன்னேற்றும், தலைமுறைகளை உருவாக்கும் நாற்றங்கால். இன்றைய கற்றல் நாளைய வெற்றி. கல்வியால் உயர்வோம், மனித நேயத்தால் ஒளிர்வோம். அச்சமில்லாத பள்ளியில் மகிழ்ச்சியான கற்றல் ஏற்படும். கல்வி மனிதனை மாற்றும், இந்த மாற்றம் சமுதாயத்தை உயர்த்தும். உலகத்தை மாற்ற பயன்படுத்தப்படும் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வியாகும். சுதந்திரத்தின் பொற்கதவை திறக்கும் சாவி கல்வி. கற்றல் மனதை ஒருபோதும் சோர்வடைய செய்யாது. படிப்பிற்காக செய்யும் முதலீடு மிக சிறந்த பலனை தரும். கல்வி கற்ற மக்களை வழிநடத்துவது எளிது, ஆனால் அடிமைப்படுத்துவது கடினம். கல்வி இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு செல்லும் பயணம். கற்றலின் மீது ஆர்வம் வளர்ந்தால் நம் வளர்ச்சி ஒருபோதும் தடைபடாது. கல்வி மனிதனின் சிறந்த நண்பன். கல்வி கற்றவர் சமுதாயத்தால் மதிக்கப்படுவார். இதை விட கல்விதான் நம் சுதந்திரத்தின் பாதுகாவலன். அறிவு என்பது ஒருவித சக்தி, இது மனிதனை வலிமை உள்ளவனாக மாற்றும். கல்வி ஒரு நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்கும். கல்வி மனிதனின் பார்வையை விரிவுபடுத்தும். கல்வி நமக்கு பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அனைத்து விதமான முன்னேற்றத்தின் அடித்தளம் கல்வி. கல்வி நம்முடைய அறியாமையை அகற்றும். கல்வி படைப்பாற்றலை உருவாக்கும். கல்வி நம் சமுதாயத்தை வலுப்படுத்தும். கல்வி பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்கும். கல்வி மக்களிடையே சமத்துவத்தை வளர்க்கும். கல்வி மனிதனின் குணநலனை கட்டமைக்கும். கல்வி உலகத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யும். எண்ணும் எழுத்தும் நம் வாழ்வின் இரு கண்கள் போன்றவை. கல்வியே அளவற்ற செல்வம். ஒருவரது அறிவு வளம் எல்லா வளங்களையும் பெற்றுக் கொடுக்கும். கல்வி இல்லாதவன் உலகத்தை உணர முடியாது. கல்வி இல்லாத குடும்பம் இருளில் இருப்பதற்கு சமம். கல்வி மனிதனை சுதந்திரமாக சிந்திக்க வைக்கும். கல்விதான் வறுமையை உடைக்கும் ஆயுதம். கல்வி மனிதனை சிந்திக்க கற்றுக் கொடுக்கும். அறிவியல் மனப்பான்மை எப்படி சிந்திக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும். கல்வி மனிதனை பொறுப்புள்ள குடிமகனாக மாற்றும். கல்வி நம் அடுத்து வரும் தலைமுறையை மாற்றும். கல்வி மனிதனை சுயமரியாதையுடன் வாழ கற்றுக் கொடுக்கும். கற்றல் படைப்பாற்றலை தரும். படைப்பாற்றல் சிந்தனையை தரும். சிந்தனை அறிவை தரும். அறிவு மனிதனை உயர்த்தும். மனிதன் உண்மையை புரிந்து கொள்ள கல்வி உதவுகிறது. நற்பண்புகளை உருவாக்குவதே உண்மையான கல்வி. நற்பண்பு இல்லாத கல்வி ஆபத்தானது.
அறிவியல் கல்வி மனிதனை மதம், ஜாதி, மூட நம்பிக்கைகள் போன்றவற்றிலிருந்து விடுவிக்கும். மனிதன் உண்மையை புரிந்து கொள்ள கல்வி உதவுகிறது.